மண் சரிவு அபாயம் காரணமாக கண்டி, சோகம, தோட்டம் மற்றும் இரட்டைப்பாதை ஆகிய பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடபலாத்து பிரதேசத்தின் சோகம தோட்டம் மற்றும் இரட்டைப்பாதை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த மாதம் 16ஆம் தேதி சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த 27 குடும்பங்களைச் சேர்ந்த 87 பேர் புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டனர். இரட்டைப்பாதை கிராமம் மண்சரிவு அபாய பகுதியாக அறிவிக்கப்பட்டமையினால் சொந்த இடத்திற்கு திரும்ப முடியாத நிலையில் தொடர்ந்தும் பாடசாலையில் தங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எங்க பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் போயிருது. நாங்க இங்க 26 நாள் ஆச்சு. ஒரே ஒருத்தருக்கா தான் டாக்டர்மார்கள் இங்க பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பிற்பாடு யாருமே வரல. இங்க வயசு போனவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாங்க. சுகம் இல்லாம பேசிட்டு மட்டும் தான் போறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சு கொடுத்த பாடெல்லாம் இல்ல. இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடமே இல்ல. நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்குது. இங்கே இருங்கிறாங்க. இங்கே ஸ்கூல் மூலியமா சொல்றாங்க இருக்க வேணா, பிள்ளைகளுக்கு படிப்பு பாதிப்பாகுதுன்ட்டு. நாங்க நிறைய இடத்துக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அது இன்னும் ஒருத்தர் செஞ்சு பாடல. கேட்டுக்கிறாங்க, வர்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் வருது, இது வருது, தடுமல் வருது, இருமல் வருதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. இடத்துக்கு சொல்றாங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ட்டு. அப்ப ஸ்கூலுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சோன்னே ஆளுக்கு சொல்றாங்க ஸ்கூல பாரம் கொடுக்கணும், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போன கைக்கு மழை வந்துட்டா சொல்லுவாங்க போய் ஸ்கூல்ல இருங்க அப்படின்ட்டு. அப்புறம் வெயில் அடிச்ச கைக்கு சொல்றாங்க வீட்டுகளுக்கு போங்க அப்படின்ட்டு. இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ளமையினால் பாடசாலையின் கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுகின்றது. இந்த பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தி பாதுகாப்பான இருப்பிடங்களில் தம்மை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சோகம இரட்டைப்பாதை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.